இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அல்லேலூயா. எவ்வளவு அழகா யோபு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்க. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையில யோபுவின் சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். அவர் எவ்வளோ பாடுகளை வேதனைகளை அனுபவித்த ஒரு மனுஷன். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. இருந்த எல்லா மிருக ஜீவன்களாக மரித்து போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் தன் உடல்லையும் சரீரத்திலையும் பெரிய பாதிப்பு, கொப்பளங்களாக நிறைந்த வேதனை, இவ்வளோ பாடுகள் சகித்தோம். பாருங்க, யோபு தன் உதட்டில் பாவம் செய்யலையா, தேவனை தூஷிக்கலை. அவங்க மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூஷித்த ஜீவனை விட்டு போய் எதுக்கு நீ உயிர் வாழுற? ஆனால் யோபு அதெல்லாம் ஒன்று கண்டுக்காம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் தெய்வ பிள்ளைல. இத்தனை பாடுகளையும் இத்தனை காரியங்களை கடந்து யோபு சொல்கிறாரு, என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன். அதனால தான் நான் ஒரு நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்டார். தெய்வ பிள்ளைல, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நீதியை கெட்டியாக பிடித்திருக்கிறோமா? இன்றைக்கி நாம் நீதியின்படி வாழுகிறோமா? இன்றைக்கி நமக்குள்ள ஒரு நீதியுள்ள வாழ்க்கை காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதனால தான் யோபுவை கர்த்தர் அப்படியே விட்டுடலை. என்ன நடந்தது? யோபு இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோபு அப்படியே அந்த வேதனையில், அந்த வியாதியில், இழப்புகள் மதில் மரித்து போகவில்லை. ஆண்டவர் யோபை இரட்டத்தனையாக ஆசீர்வதிச்ச நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். ஏன்னா அவர் நீதிபரர், அவர் நீதிமான். தேவ பிள்ளைகள், அவர் நீதிமானா நீதிபரராக இருக்கிறதுனால நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கி யோபு நீதியை செய்தாருங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் நீதியாய் நடக்கணும்ல, நீதியாய் செய்யணும்ல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 7வது வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழமையை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இங்க தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறாராம். தேவ பிள்ளைல, அப்ப நீதியை அவர் விரும்புகிறார்னா அவர் பிள்ளைகளாக நீங்களும் நீதி தானே செய்யணும். அவர் நீதிபராக இருக்கிறப்பல நாமளும் நீதிபராக காணப்படணும் அல்லவா? இன்றைக்கி நான் வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. யோபு சொல்ற, நீதி கெட்டியா நான் பிடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:21 வாசிப்பீங்கன்னா அங்கே சாலமோனியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். ஆமென். நீதியை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா ஜீவனையும் மகிமையும் கண்டடைவீர்கள். இதுதாங்க சீக்கிரம். அப்போ நம்ம நீதியை கெட்டியாக பிடிச்சு நீதியை பின்பற்றும் போது நம்மளுக்கு ஜீவனும் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அந்த ஜீவனை கொடுக்க தானே இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்குது. அவர் ஜீவாதிபதியாக இருக்கனால அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கண்களை படி நம்ம செபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் நீதியை விரும்புகிற கர்த்தர். அன்றைக்கி யோபு நீதியை கெட்டியாய் பிடித்து கொண்டது போல் எவ்வளோ எங்களுக்கு பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உங்கள் நீதியை கெட்டியாக பிடிச்சு கொள்ள உதவி செய்யும். உங்கள் நீதியில் வாழ உதவி செய்ய முடியும் செபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீதியை கெட்டியாக பிடிச்சுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.